பிரைஸ் யேசுவா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாவாகிய யாசுவ மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் இந்த மணி நேரத்திற்குரிய செய்தியாக எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாவை தரிசிப்பதில்லையே. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாவாகிய யாசுவ மேசியாவை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் அண்டர் சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனை பார்க்க கூட முடியாது, தரிசனம் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு தங்களை தேவ மனிதர்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை பார்ப்பதற்கு டோக்கன் எடுத்தால் போதும். காசு கொடுத்து டோக்கன் எடுத்தால் அவர்களை லைனில் நின்று பார்த்து அவர்கள் கேட்பார்கள் என்ன செய்கிறது என்று. நீங்கள் அதை சொன்னால் அவர்கள் ஜெபித்து விடுவார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என்னை நீ சந்திக்க வேண்டுமானால் நீ பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருப்பதற்கு காரண காரியம் என்ன அப்படின்னா, சமாதானம் இருந்தால் தான் பரிசுத்தம் வரும். சமாதானம் இல்லைன்னா பரிசுத்தம் வராது. இன்னைக்கு நம்ம இடத்துல சமாதானம் இருக்கிறதா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். பணம் நம்முடைய கையில் இருக்கிறது. உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எந்த விதமான குறை இல்லை. ஆனால் சமாதானம் இருக்கிறதா? சமாதானம் என்பது இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்த சமாதானத்தை பெட்டி கடையில் வித்திருந்தா நான் காசு கொடுத்து அங்கே போய் வாங்கியிருப்பேன். என்ன செய்யறது? இல்லையே. ஆனால் யாசுவா சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் உனக்கு வர வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? சும்மா இருந்தால் சமாதானம் கிடைக்காது. சமாதானம் இல்லாமல் பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சமாதானமே இல்லை, ஆனால் பரிசுத்தமாகணும், நான் கடவுளுடைய பிள்ளை ஆகணும், நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், நான் அவரை போல மாறணும், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், நான் நினைக்கிற காரியமெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்து யாவாகிய யாசுவ மேசியாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம், நீ சமாதானத்தினுடைய ஊடாய் கடந்து போனால் பரிசுத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆராதிக்கிற என்று சொல்கிறையே அந்த தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நம்மிடத்தில் முதல்ல என்ன வேணும்? சமாதானம் வேணும். அப்ப சமாதானமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ரோமருடைய புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது, உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து யாவரோடும் சமாதானமாயிரு. ஏன்னா முயற்சி செய்யலைன்னா அப்படி சமாதானமா இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாருமே பிரச்சனை தான் பண்ணுவாங்க, எல்லாரும் நம்மகிட்ட போராடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு மனசில் என்ன, அவன் என்னோட பெரிய ஆளோ, இவன் என்னையோட பெரியவனோ, இவன் என்ன இவன் சொல்கிறத நான் போய் அனுசரிச்சுட்டு போனோம், இவன் சரியில்லையே, இவன் சரியில்லையே, இப்படித்தான் யோசிக்கிறாங்களே தவிர, அப்படி யோசிக்கிற போது கண்டிப்பாக அது உனக்கு பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். அதுக்கு தான் தேவன் சொல்றார், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன?
என்ன நடந்தாலும், என்ன நேர்ந்தாலும், என்ன உனக்கு சம்பவித்தாலும் நீ என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட சமாதானமா இருக்கணும். முடியுமா? இல்லையே. பொறாமை, போட்டி, அகம்பாவம், ஆணவம், வைராக்கியம், கோபம் இவைகள் நம்மிடத்தில் இருக்க இருக்க நம்முடைய சமாதான குலைச்சல் கடந்து போய்கொண்டே இருக்கும். நம்முடைய சபையில் வந்த ஒரு சகோதரரை பார்த்து, வந்த உடனே அவரிடத்தில் சொன்ன வார்த்தை, ஐயா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சூனியமாக இருக்கிறது. சம்பாதிக்கிற வரைக்கும் உங்கள் மனைவி உங்களுக்கு மனைவியாகவும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளைகளாகவும், உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உறவினர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் சம்பாத்தியம் முடிந்த பின்பு அநாதை ஆக்கப்படுவீர்கள், மறந்து விடாதீர்கள் என்று சொன்னேன். உண்மையிலேயே அழுதுட்டு சொன்னார், ஆமா பாஸ்டர், இன்னைக்கும் அதுதான் எனக்கு நடக்குது. காசு கொடுத்தாதான் பொண்டாட்டி, காசு கொடுத்தாதான் சொந்தம், காசு கொடுத்தாதான் பந்த பாசம் எல்லாமே இருக்குது, காசு கொடுக்கலன்னா ஒன்றும் இல்லையா, இதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னார். இன்னைக்கு மனித வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல புரியணும். எல்லாமே பணம், எல்லாமே பணம். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி. பணத்திற்கான பணம் வரும்போது அதிகாரம் வருகிறது, பணம் இருந்தால் படிப்பு வருகிறது, பணம் இருந்தால் பட்டம் வருகிறது, பணம் இருந்தால் ஆளுகை வருகிறது. பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆனால் அதைத்தான் இன்னைக்கு நாடி தேடி திரைகடல் கடந்து ஓடி போய் திரவியம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, பணம் யாரை ஆண்டு கொள்ளுகிறது என்பதை புரியணும். நான் பணத்தை ஆண்டு கொள்கிறேனா, பணம் என்னை ஆண்டு கொள்ளுகிறதா என்பதை புரியணும். பணம் தேவை, தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பணம் என்னை ஆளுகிறதா? நான் பணத்திற்கு அடிமையா இருக்கிறேனா? என்ன பாடுபட்டாவது, எத்தனை பேரை ஏமாற்றியாவது நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனா? இல்லது இருக்கிறதை வைத்து நான் குடும்பம் நடத்த வேண்டும். இன்றைக்கு 100 ரூபாய் கிடைத்ததென்றால் அந்த 100 ரூபாயிலே நான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ்கிறோமா? இல்லது பணத்திற்காக பொய் பேசுகிறோமா? பணத்திற்காக யாரையாவது ஏமாற்றுகிறோமா? இப்படி நடந்தால் நம்மிடத்திலிருந்து கடந்து போகிற ஒன்று சமாதானம் நம்மை விட்டு போய்விடும். அல்லேலூயா. ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று யார் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆமால, நம்மளை கோபப்படதான் சொல்றாருல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நீ முதல்ல பழி வாங்காம உனக்கு வரக்கூடிய தீமைகளை சகித்து கொண்டால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் மீது என்ன செய்வார்? கோபப்படுவார். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். நம்ம யாராவது சும்மா இருப்போமா? யார் சும்மா இருக்கிறது? இல்லை, எனக்கு தெரியாது. நான் அடிச்சேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என் வாயை திறந்த என்ன நடக்கும் தெரியுமா? நான் யாரு? இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்க. ஒன்று தெரிஞ்சுடுங்க, விட்ட சுவாசம் திரும்பி வரல அப்படின்னா நீ பிணம். நீ விட்ட சுவாசத்தை திருப்பி அந்த சுவாசம் உனக்குள்ள வரலன்னா, நீ விட்டையே சுவாசம், இது உனக்குள்ள வரலன்னா நீ பிணம். தெரியுமா? உன் உயிரை யாரும் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க உயிர் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. எங்கே போச்சு தெரியுமா? இல்லை, உன் சுவாச காற்று இந்த பூமியில் இருக்கிற காற்றோடு சேர்ந்தது. ஆனால் இந்த காற்று உனக்குள் வராத போது நீ மரணம் அடைந்தாய், பிணமாகி விட்டாய். நான் படித்த பாடம் இதுதான். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, எத்தனையோ தடவை நம்ம சுவாசிக்கிறோம், உள்ளே விடுறோம் வெளியே விடுறோம்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு தடவை நிறுத்தி பாரு பார்ப்போம். அதுக்காக என்னெல்லாமோ பாடுபடுறோம்ல. ஒன்று அறியாமல் ஒரு நாள் அது போயிடும். ஒருவேளை நீ தூங்குற நேரம் போகலாம், ஒருவேளை நீ பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் போகலாம், ஒருவேளை நீ பிரயாணம் பண்ணுகிறது போது போகலாம். எப்பன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நீ சுவாசிச்ச சுவாச காற்று உன்னை வெறுத்து விட்டால் நீ பிணமாவாய். இது மட்டும்தான் உண்மை.
ஆனா என்னல்ல ஆட்டம் போடுறோம், பழிக்கு பழி. அவன் அதை செஞ்சா நான் இதை செய்வேன், அவன் அப்படி பேசுனா நான் இப்படி பேசுவேன். ஏன்? சமாதானம் என்பது இல்லை, அன்பு என்பது இல்லை, பாசம் என்பது இல்லாததினால் நாம் இந்த குணாதிசயத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். நேற்று ஒரு ஐயா, நேற்று தான் நினைக்கிறேன், ஆமாம், நானும் என்னுடைய சின்ன பையனுமாக கடந்து போன போது அவர் ஒரு பெரிய சிகப்பு நிற பொட்டு வச்சு நடுவில் வெள்ளை நிறைய பொட்டு வச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா அன்னைக்கெல்லாம் சகோதர பாசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அண்ணன் தம்பிக்காக, தம்பி அண்ணனுக்காக, நண்பன் நண்பனுக்காக அப்படி வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாசமே இல்லைங்க. உண்மைதானே பாசம்? உங்களுக்கு தெரியாதா? ஏன்? எல்லாம் பணம், எல்லாம் பணம். இந்த பணத்தை வச்சு தான் பாசமே இருக்குதான். நம்ம நினைப்போம் நம்ம மட்டும் தான் பைபிளை படிக்கிறோம், அடுத்தவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளை விட அதிகமாக அடுத்தவனுக்கு தான் தெரியும். எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனபடினால் நீ பழி வாங்காத. பழி வாங்கினா அடிச்சாதானே பழி, திட்டினா தானே பழி. நான் மனசுல தானே நினைக்கிறேன், அதுவும் பழி வாங்குதான். வாசிங்க எபேசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிற போது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மேசியாவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், மன்னிக்கிற சுபாவம் உனக்கு இருந்தா உன்கிட்ட சமாதானம் வரும், இல்லைன்னா வராது. நம்மகிட்ட மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? யாரை மன்னிச்சிருக்கிறோம்? எனக்கு பரலோகத்தின் தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெப மாடல் ஒன்று உண்டு. அதைத்தான் இன்னைக்கு எல்லாருமே ஜெபமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒருவனை மன்னிக்கிறது போல நீர் என்னை மன்னியும் சொன்னீர்க்கா இல்லையா? அப்ப அந்த ஜெபத்தை படிச்ச நீங்க என்னைக்காவது அடுத்தவனை மன்னிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி ஒன்னு அவர் மன்னிப்பாரு? நீ இந்த பூமியில யார்கிட்டயாவது பாசம் காட்டினாதான் அவர் உன்கிட்ட பாசம் காட்டுவார். நீ இந்த பூமியில சக மனிதனிடத்தில் கோபம் காட்டிக் கொண்டிருந்தால் அவர் உன்னிடத்தில் கோபம் காட்டுவார். ஏன்னா நீ அடுத்தவனுக்கு என்ன செய்யறியோ அதைத்தான் உனக்கு அவர் செய்வார். ஒரு சன்னியாசி ஒருவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். ஒரு கஞ்சன் தனக்கு நித்திய வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து கேட்டான், ஐயா நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போது அவர் அவனை உற்று பார்த்து சொன்னார், ஏழைகளுக்கு இறங்கு, உன்னிடத்தில் இருப்பதை தான தர்மம் செய் என்று சொன்னார். இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஐயோ நான் தான தர்மம் கொடுத்தால், நான் என்னுடைய சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்தால் நான் ஒன்றுமில்லாத ஒரு ஏழை ஆகிவிடுவேனே என்கின்ற பயத்தில் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள, மோட்ச வாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்தான். பல மாதங்கள் அவன் அப்படியே ஒருபடி அரிசி கொடுத்தான். மாதங்கள் கழித்து முனிவரிடத்தில் போய் கேட்டான், ஐயா நான் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு முக்தி கிடைக்குமா என்று கேட்டான். அப்போது அந்த முனிவர் சன்னியாசி தான் அமர்ந்திருந்த மரத்தை தன்னுடைய நீண்ட நகத்தினால் வெட்டி அதை கீறி கொண்டிருந்தார். நீண்ட நேரம் அதை கீறுவதை பார்த்த இந்த கஞ்சன் அவரிடத்தில் கேட்டான். முதல்ல சிரித்தான். சிரித்த போது அவர் கேட்டார், ஏன் சிரிக்கிறாய் என்று. ஐயா என்ன செய்கிறீங்க? நகத்தை வச்சு மரத்தை கிழிச்சிட்டே இருக்கிறீங்க, உனக்கு புரியலையா? நான் மரத்தை வெட்டிட்டு இருக்கிறேன். அவன் கேட்டு சிரிச்சிட்டான். நகத்தை வச்சு இவ்வளோ பெரிய மரத்தை வெட்ட முடியுமா என்று கேட்டான். அப்போது சன்னியாசி சொன்னார், இந்த மரத்தை நகத்தை வச்சு வெட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கிற நீ உன்னிடத்தில் இருக்கிறதை தான தர்மம் செய்து நித்தியத்தை, அந்த மோட்ச வாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னபோது நீ வருகின்றவர்களுக்கு ஒருபடி அரிசி கொடுத்து விட்டு நான் தான தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா, எப்படி உனக்கு அந்த நித்தியம் கிடைக்கும் என்று கேட்டார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்,
தனக்குள்ளே ஒரு தீர்மானம், என்னுடைய ஆஸ்தி குறைந்து விடக்கூடாது, என்னுடைய அந்தஸ்து குறைந்து விடக்கூடாது, என்னுடைய பேர் புகழ் குறைந்து விடக்கூடாது, என்னுடைய பதவி பட்டங்கள் போய்விடக்கூடாது, இதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று வேதத்தை வைத்திருக்கிறவருடைய கதையாக இருக்கிறது. என்ன கிடைக்கும்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதனால் நான் பல தடவை சொல்வேன், இன்புட் இல்லாமல் அவுட்புட் இல்லை. நீ எதையாவது ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இது இந்த உலக தத்துவம், உலகத்திற்கேற்ற வார்த்தை, ஒவ்வொரு மானிடனுக்கும் ஏற்ற வார்த்தை. எதையாவது ஒன்று கொடுத்தால் இன்னொன்றை பெற முடியும், எதையும் கொடுக்காமல் ஒன்றையும் பெற முடியாது. அட்லீஸ்ட் துணிக்கடையில் போய் மானம் மறைக்கிறதுக்கு துணி வாங்கணும்னா காசு கொடுத்தாதான் உனக்கு துணியே தருவான். நான் சொல்றது ரைட்டா? ஈஸியாக, ஐயோ இந்த பிள்ளைக்கு மானம் மறைக்கணும், அதனால இருக்கிற துணி அழுக்காயிடுச்சு, அதனால நான் கடை வச்சிருக்கிறேன், இதனால இந்த பிள்ளைகளுக்கு நான் துணியெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பேன். எவனாவது கொடுப்பானா? இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை. எதையாவது நீ கொடுக்கணும். என்ன கொடுத்த? என் தேவனுக்கு நீ என்ன கொடுத்துருக்கிற? நீ ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன கொடுத்துருக்கிற? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன கொடுத்த? பரிசுத்தம் ஆவதற்கு என்ன கொடுத்திருக்கிற? நீ எதையும் கொடுக்கலையே. கொடுக்காத உனக்கு எப்படி அவர் தருவார்? எத்தனை தடவை வாயினால நான் அதை கொடுக்க போறேன், ஆண்டவரே உமக்கு நான் இதை தருவேன், ஆண்டவரே உமக்கு நான் இப்படி செய்வேன், எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஏதாவது இப்போ ஞாபகத்தில் இருக்கா? ஏன்னா பிசாசு உனக்குள்ள இருந்து அதை மறைச்சிருச்சு. ஏன்னா அதனால தான் உனக்கு சிட்சை, அதனால தான் உனக்கு உபத்திரம், அதனால தான் உனக்கு தண்டனை. ஏன்னா தேவ சமூகத்தில் நீ நினைக்கிற காரியம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நினைச்ச காரியம் பொறுத்தனை. நாம் இன்னைக்கு அதை செய்யறதில்லை. கேட்டா ஐயோ அப்படி நான் நினைச்சனா? இல்லையே, நான் நினைச்ச மாதிரி இல்லையே. நினைச்சது உனக்கு தெரியும், உனக்கு மறந்து விட்டால் அவருக்கு தெரியும். ஏன்னா நீ அவருடைய சமூகத்தில் கொடுப்பேன்னு சொன்னேன்னா அவர் காத்திருப்பார், எனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு காத்துட்டு இருப்பார். கொடுக்கல அப்படின்னா உண்மை சொல்றேன், நீ வணங்கிட்டு இருந்தியே, அந்த பிசாசுக்கு கொடுக்கலன்னா அது உனக்கு வீட்டுக்கு வந்து நின்னதே ஒரு காலத்தில், அதை மறந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் சாராயம் கொடுக்க நீ மறந்தேன்னா உன்னை என்ன பாடுபடுத்தி இருக்கும் அது. தயவு செய்து சொல்றேன், இவரை மட்டும் ஏமாத்திராத. இவரை ஏமாத்தினா உன் வாழ்க்கை சூனியம். அதனால தான் சொல்றாரு, சமாதானமாயிரு, பரிசுத்தமாயிரு. வாய் சுத்தம் இருக்கணுங்க. வாய் சுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் வராது, வாய் சுத்தம் இல்லாமல் சமாதானம் வராது, வாய் சுத்தம் இல்லாமல் சந்தோஷம் வராது, வாய் சுத்தம் இல்லாமல் நிம்மதி வராது. ஆனா இங்க இல்லையே, எதுவும் இல்லை. ஏன்? சமாதானத்திற்காக போராடு முதல்ல. அதனால தான் சொல்றாரு, 16வது வசனத்தை வாசிங்க, அந்த ரோமர் 12:16 வாசிங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும். கடவுள் தானே கொடுக்கலாம், கடவுள் தானே செய்யலாம். நான் நாளைக்கு ஜெபம் பண்றேனே, தேவன் சொல்லுவாரு இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் யாருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருன்னு சொல்லுவார். இவன் சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நாளைக்கு ஜெபம் பண்ணுவேன், நாளைன்னு சொல்லி எத்தனை பேர் ஒன்றை நீ ஏமாத்திட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஒரு நாள் நாளைக்கு வராது தெரியுமா உனக்கு? ஒரு நாள் நீ நாளைக்கு என்று கழித்தால் அடுத்த நாள் நாளைய தினம் உனக்கு வரவே வராது. வேணா உங்களை பரிசோதிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம நாளைக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்றவன் அடுத்த நாள் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்? நீ தான் அவனுக்கு இடம் கொடுத்துட்டியே, அவன் இனி உனக்குள்ள இருக்கிறான். அப்ப நம்முடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை கூட நாம் செய்யாமல் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், பலவீனங்கள் வருவதற்காக செய்ய வேண்டியதை செய்வதில்லை. அப்புறம் எப்படி சமாதானம் வரும்? அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44 சொல்லுவாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். செய்கிறோமா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெந்தகோஸ்தையில் இருந்தேன். முன்னாடி ஆர்சியில் இருந்தேன், அப்புறம் பெந்தகோஸ்தைக்கு வந்தேன். பெந்தகோஸ்தையில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நமக்கு ஜெபம் பண்ணுறது கஷ்டம். ஆண்டவரே அவங்கள ரட்சியும், ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற ஆண்டவரே, விக்கிரகாரத்தில் இருக்கிறான்ப்பா, அவனை ரட்சியப்பான்னு சொல்லுவோம். விஷயம் தெரியல. முதல்ல நாம நல்லா இருந்துட்டு ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஜெபம் கேட்கப்படும். ரெண்டாவது, நீ நல்லாகாம இன்னொருத்தனுக்காக
உன் சபையில் இல்லாத இன்னொருத்தனுக்காக ஜெபம் பண்ண போகிறபோது அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றை வந்து மோதி அடிக்கும். தெரியுமா உனக்கு? இந்த அறிவு கூட பெந்தகோஸ்தையில் இல்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இது ஏன் புரியல? சொல்லி கொடுக்குறாங்க. தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதமருக்காக ஜெபம் பண்ணுங்க, எம்பிக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எம்எல்ஏக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கிராமத்திற்காக ஜெபம் பண்ணு. என்ன? முதல்ல நீ ஜெபம் பண்ணு, முதல்ல நீ விடுதலையாகு. இதை இன்னைக்கு யாரையாவது சொல்லி கொடுக்குறாங்களா? நீ ஜெயிச்சா அடுத்தவங்களை தூக்கி கொண்டு போகலாம். எனக்கு நீச்சலே தெரியாது. ஆனால் ஒரு சகோதரர் என்ன செய்கிறான்னா, குளத்தில் விழுந்து முங்கி போயிட்டுருக்கிறாரு. நான் நீச்சல் தெரியாத நான் போய் அவரை காப்பாற்ற முடியுமா? நானும் சேர்ந்து முங்கிடுவேன். இது ஞாபகம். துன்மார்க்கத்துக்குள் கடந்து போகிறவனை நீ ஜெபம் பண்ணா அவன் துன்மார்க்கம் உன்னிடத்தில் கடந்து வரும். எங்க அப்பா எனக்கு சொன்னார், இந்த ஜனத்திற்காக ஜெபிக்காதேன்னு சொன்னார். இந்த பைபிள்ல ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த ஜனம் என்னுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டது. இந்த சமூகம், இந்த ஜனத்திடத்தில் பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. அதனால இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணாத. ஜெபம் பண்ணணும்னா நீ முதல்ல பொல்லாத ஆவி இல்லாதவனாய் இருக்கணும். அப்பதான் உனக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். இப்ப நீ முதல்ல தப்புறதுக்கு வழி என்ன? யாரையும் சுமக்க முடியாது நம்மளால. இப்ப நாம தப்பிக்கிறதுக்கு வழியை தேடணும். முதல்ல நாம வழியை தேடின பிறகு அடுத்தவனுக்கு கை கொடுப்போமே. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா தெரியும். ஒருத்தன் முங்கி போறானா, அவன் முன்னாடி போய் கட்டி பிடிச்சி அப்படியே உள்ளே தூக்கிட்டு வாங்க, நீங்களும் சேர்ந்து உள்ளே போயிடுவீங்க. அவனுக்கு பின்னாடி போய் அவன் கையை பிடிக்காத, அவன் காலை பிடிக்காத, அவன் உச்சந்தலையை பிடிச்சி இடது கையால் பிடிச்சேன்னா தூரத்தில் அவன் நிற்கணும். நீ வலது கையால் நீந்தி வெளியே வரணும். இந்த சான்ஸ் உனக்கு தெரியல அப்படின்னா நீயும் சேர்ந்து முங்கிடுவ. இதே தான் ஜெபத்தில், இதே தான் விசுவாசத்தில். இது நமக்கு இன்னைக்கு புரியல. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பாதாளத்தில் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். அப்போ அவன்கிட்ட இருக்கிற பிசாசு இவன்கிட்ட வந்தா இவனை யார் காப்பாற்றுறது? நேற்று தான் ஊழியத்துக்கு போனவங்க 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், சபைக்கு எல்லாரும் போகிறாங்க, ஆனால் எல்லாரும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பிசாசு போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யறது, எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும், அதனால தான் நாங்கள் இங்கேயே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாப்புல. புறமதத்தை விட்டு சத்தியத்துக்குள்ளே வாரேன்னு சொல்லிட்டு ஆர்சியை விட்டு, சிஎஸ்ஐயை விட்டு, லண்டன் மிஷன், லுத்தர் மிஷன், சால்வேஷன் ஆர்மி எல்லாத்தையும் விட்டுட்டு பெந்தகோஸ்தைக்கு வர பைபிளையும் தூக்கிட்டு இங்கே வந்தால் இங்கேயும் விடுதலை இல்லை. ஏன் விடுதலையே வேண்டாங்க, பிசாசே போக வேண்டாம். சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி பரிசுத்தத்துக்குள்ளால நீ கடந்து போவாய்? அப்போ முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்துல சொல்றது, எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்கணும், மன்னிக்கணும், அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இப்படி இருந்தால் ஒரு மனிதனிடத்தில் சமாதானம் கடந்து வரும். இரண்டாவதாக சொல்லும் போது சொல்றார், இந்த சமாதானத்தை அடைய விரும்பின நீ பரிசுத்தத்தை விரும்பி ஆசைப்படணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாஸ்வாவை தரிசிப்பதில்லை. பார்க்க கூட முடியாது, உள்ள போறதுக்கு இல்லை, பார்க்க கூட முடியாதுங்க. ஆனால் பரிசுத்தம் இல்லாமலே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் இயேசுநாதரை பார்த்தேன், இயேசுநாதர் வந்தார், எனக்கு காட்சி கொடுத்தாரு, என்கிட்ட பேசினார். ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போன நேரத்தில், எங்களுக்கெல்லாம் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், கழிஞ்ச நாளில் இயேசு கிறிஸ்து வந்து என்னோட பேசிகிட்டு இருந்தார், நீங்கள் என்ன செய்யுங்கண்ணா மற்றுள்ள ஜனங்கிட்ட பேசுங்கவே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க இன்னைக்கு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட, அந்த அம்மாட்ட இயேசு கிறிஸ்து வந்து பேசினா அங்கே இருக்கிற ஊழியக்காரன் எதுக்கு? ஆனால் நான் வேதத்தை வாசிக்கிற போது, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கிற போது, ஒரு கூட்ட ஜனத்துல ஒருத்தர்கிட்ட தான் தேவன் பேசுவார், ஒருத்தர்கிட்ட தான் பேசுவார், எல்லாத்தையும் பேசவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்திட்ட முதல்ல அப்படி பேசினார். பேசுற போது அங்க என்ன நடந்ததுன்னு வேதத்தை வாசிக்கிறவனுக்கு தெரியும். அதனால அந்த ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசவே வேண்டாம், மோசே பேசினா போதும். அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனத்திட்ட தேவன் பேச மாட்டார். மோசேயினுடைய ஸ்தானத்தில் யார் வருகிறார்களோ அவர்களிடத்தில் அவர் பேசுகிறார்.
ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? கடவுள் உங்ககிட்ட பேசுவார். எப்படி பேசுவார்? அப்போ பாவம் இல்லையா? பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கும்படியாக நீங்களும் நானும் முயற்சி பண்ணணும். நீங்க சாதாரண மனுஷனிட்ட உறவு கொண்டாட வரல, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. ராஜாக்களை அதிகாரம் கொடுத்து ராஜ்யபாரத்தில் உட்கார வைக்கிறவரிடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளை உருவாக்குறவரிடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆசாரியர்களை உருவாக்குறவரிடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். அவர் எவ்வளவு பெரியவர், இதை முதல்ல அறியணும். ஜெபிக்கிற போது கூட அவர் யாருன்னு தெரியாது. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். அப்புறம் செத்தவங்க எல்லாம் வெத்தலை கொடுத்த மாதிரி இருக்கிறோம். எப்படி? யார் அவரு? அண்ட சராசரனை சிருஷ்டித்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் யாவுடைய ரூபம், யாவுடைய தற்ஸ்வரூபம், யாவுக்கு நிகரானவர். அவர் யா. அவருக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்னெல்லாமோ பாசாங்க காமிச்சிட்டு இருக்கிற, உனக்கு கிடைக்காது தெரியுமா? நீ விரும்புறது இயற்கையாக ஏதாவது கிடைச்சா தேவன் தந்தார்னு சொல்லாத. தேவன் தந்தா அது ஒரு நாள் உன்னை விட்டு போகாது. பிரைஸ் யாசுவா. அப்போ நீ என்ன செய்யணும்? அவருக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம அவருக்கு உண்மையாக இல்லை. நான் இன்னைக்கு கழிஞ்ச நாளில் ஒரு ஐயாவை பார்த்து சொன்னேன், ஐயா நல்லா வாழுங்க ஐயா, அநாத ஆசிரமத்துக்கு போகலாம் நாளைக்கு சாவுக்கு முன்னாடி. ஏன்? பிள்ளைகளால் கைவிடப்படுவாய். கைவிடப்படும் போது கடைசி நேரத்தில் உனக்கு சாப்பாடு இல்லை, உனக்கு துணிமணி இல்லை, இருக்கிறதுக்கு ஓ இடத்துல இருக்க விட மாட்டான். அநாத ஆசிரமத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோனே. உண்மை, இந்த கதி நிறைய பேருக்கு வரும். இது வராமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ, மறுபடியும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு உன்னிடத்தில் பாசம் கடந்து வரும். நீ எந்த அளவுக்கு வெறுக்கிறியோ அந்த அளவு வெறுப்பு உன்னிடத்தில் கடந்து வரும். இதான் உண்மை, இதுல மாற்றம் இல்லை. அப்ப சமாதானத்தை தேடி அலைஞ்சு சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக முதல்ல பாடுபடணும். இரண்டாவது பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து போகணும். பரிசுத்தம் வரணும்னா உன்கிட்ட சமாதானம் வந்தாதான் முடியும். சமாதானம் இல்லாமல் பரிசுத்தத்துக்கு நீ முயற்சி பண்ண முயற்சி வெறுமையாயிரும், வேஸ்ட் ஆகிடும். அது யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் நானாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு தேவை சமாதானம். அந்த சமாதானம் நம்மை ஆண்டு கொண்டால் நாம் பரிசுத்தத்திற்கு நம்ம என்ன செய்யலாம்? காலடி எடுத்து வைக்கலாம். சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ளாமல் பரிசுத்தத்திற்குள்ள போக முடியாது. இது உன்னால் உண்டானது அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனால் உண்டாகிற காரியம். அப்ப அந்த காரியத்துக்கு நீ போகணும்னா நீ என்ன செய்யணும்? வேதத்தை திறந்து வாசிக்கிற போது முதல்ல பரிசுத்தம் என்பது என்ன அப்படின்றது தெரியணும். வேதம் சொல்லுது, பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரிசுத்தம். எப்படி? உலகத்தில் பிறந்துட்டோம், பிறந்த நாம உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குடும்பத்தோட, கோத்திரத்தோட, இனஜன பந்துக்களோட, பாவத்தோட, பாரம்பரியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் தேவை என்றால் நாம் பிரிக்கப்பட வேண்டும், வேறுதிரிக்கப்பட வேண்டும். இங்கதான் பரிசுத்தத்துக்கு கடந்து போகக்கூடிய முதல் வழி. இரண்டாவது, பாவமற்ற தூய்மையான நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நல்லா புரிஞ்சுடுங்க, பரிசுத்தத்துக்கு அடிஸ்தானம் பாவமற்ற தூய்மையும் நல்லொழுக்கமும் உள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டும். வாழ்ந்தால் உனக்கு பரிசுத்தம் கடந்து வரும். மூன்றாவதாக ஒரு சம்பவம், யாவாகிய யாசுவா மேசியாவினுடைய குணாதிசயங்களை நீ பிரதிபலிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாசுவா சொன்னார், என்னை போல் ஆகுங்கள். அதனால தான் சொல்றேன், அவரை போல அவருடைய கிரியைகளை நீ பிரதிபலிக்கும் போது உன்னிடத்தில் அவர் இருப்பார். அப்ப உனக்குள்ள யாசுவா இருக்கணுமா வேண்டாமா? முடிவு பண்ணு. யாசுவாவுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்றேன். உனக்குள்ள இருக்கிற யாசுவாவுக்கு தான் நீ மகிமைப்படுத்துற. ஆமென். அப்படி நீ மகிமைப்படுத்தணும்னா அவர் உனக்குள்ள இருக்கணும்.
அவரை போல நீ மாறினா தானே அவர் உனக்குள்ள இருப்பார். நான் ஒரு திருடனா, பொறுக்கியா, தெண்டியா இருந்தா யாசுவா எனக்குள்ள இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப எனக்குள்ள இருக்கிறவரை நான் மகிமைப்படுத்த, எனக்குள்ள இருக்கிறவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமானால் நான் நல்லொழுக்கம் உள்ளவனாய், யாசுவா மேசியாவினுடைய குணாதிசயம் உள்ளவனாய் நான் மாறணும். அல்லேலூயா, ஆமென். நாலாவது ஒரு சம்பவம், என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் யாசுவாவுக்காக அர்ப்பணிக்கணும். இந்த 4 சம்பவங்களும் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் கீழே உள்ள காரியங்களை நாம முயற்சி பண்ண முடியாது. முயற்சி இல்லை அப்படின்னா வெற்றியெல்லாம் வராது. அநேக சந்தர்ப்பங்களில் முயற்சியோட கீழே விழுவோம். ஆனால் மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னா என்ன? இந்த 4 குணமும் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளால் முயற்சியே பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1வது காரியம், நாம் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா இந்த 4 காரியத்தினுடைய ஊடாய் கடந்து போய் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எபேசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13-14 வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க. வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல யாசுவா மேசியாவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நேரம் இரட்சகர், கொஞ்ச நேரம் அவர் வேண்டாம் இல்லை. இங்கே எல்லாரும் அப்படி தான் இருப்போம். நம்முடைய சுய நலத்துக்காக கொஞ்ச நேரம் தேவனை விலக்கி வச்சிருப்போம். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் உனக்கு இரட்சகராக இருக்கணும். முடியுமா? ஒரு வினாடி கூட மாறக்கூடாது. அந்த ஸ்தானத்துக்குள்ளே நீங்கள் என்னைக்காவது போயிருக்கீங்களா? இல்லையே. சுயநலம் அதிகமாக இருக்கிறதுனால அப்பப்போ அவரை விலக்கி வச்சுருப்போம். ஆண்டவரே கொஞ்சம் இரும், நான் போயிட்டு என் வேலையை முடித்து பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சுட்டு உமட்ட வரேன், நீர் அப்புறம் என்கிட்ட வந்துடும். வருவாரா? விட்டது தான். தெரியுமா உங்களை? விட்டவரை திரும்பி நீ சுதந்திரித்து கொள்ள முடியாது. யாசுவா சொல்லி அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். வசனித்து அது நிறைவேறாமல் இருக்காது. அது நிறைவேறும். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சரி, பாவம் செஞ்சவனுக்குள்ளால யாசுவா வந்து அவனுக்கு என்னைக்காவது யாருக்காவது சமாதானம் கொடுத்தாருன்னு நீ சொல்ல முடியுமா பைபிள்லேருந்து? இல்லையே. ஆனால் நான் ஒருத்தனை பார்த்தேன். அவன் என்ன பண்ணனான் அப்படின்னா, தன்னுடைய சுய சிஸ்டத்திற்கு இணங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்து தன்னுடைய கண்ணுக்கு இனிமையானதை செய்ய போனான். இப்போது ஆபத்தில் சிக்கிக் கொண்டான். ஆபத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட விதம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரே, என்னை இந்த அநியாயத்திலிருந்து ரட்சியும் என்று சொல்லவில்லை. நான் சாக போகிறேன், நான் பாவம் செய்தது உண்மை, ஆனால் நான் மரிக்க போகிறேன். நான் மரிக்கிற போது, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நான் மரிக்கிற போது இவர்கள் ஜீவனோடு இருக்கக்கூடாது, இவர்களும் சேர்ந்து அழிய வேண்டும் என்று சொல்லி ஒரு அழிவை நோக்கி ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். ஏன்னா அவனும் துன்மார்க்கன், இவனும் துன்மார்க்கன். அழிஞ்சிரு. நீ என்னைக்கு தேவனை விடுறியோ அன்னைக்கு தேவன் உன்னை கை விட்டுருவார். உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன்னுடைய வாழ்நாளில் சமாதானம் கிடைக்காத அளவுக்கு அவரே செஞ்சிருவார். எப்போவுமே உங்ககிட்ட காயின் இருக்குல்ல, காசு, அதுக்கு 2 பக்கம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இந்த 2 பக்கத்தையும் புரட்டி பாருங்கள், 2 வேற வேறையாக இருக்கும். ஒரு 10 ரூபாய் நாணயத்தை எடுத்தேன்னா முன்னாடி 10ன்னு இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 10க்கும் பின்னாடி இருக்கிறதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. அங்கே ஒரு 4 தலை கொண்ட 4 மிருகம் இருக்கும். ஏங்க, மிருகத்துக்கும் காசுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? காசை எடுங்க, காசுக்கு பின்னாடி வந்து அசோக சக்கரமும் சிங்கத்துக்கு 4 தலையும் இருக்கும்.
அப்போ அங்கே மிருகம் இருக்குது, இங்கே காசு இருக்குது. என்ன சம்பந்தம்? இதுபோல உன்னுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் நன்றாக இருக்கும், மறுபக்கம் மோசமாக இருக்கும். ஆனா மோசமான பக்கத்தை சந்திக்க ஒரு நாள் விரும்பாத. அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீ தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா நீ அதை செய்ய மாட்டேங்கிற. ஏன்னா நல்ல வாழ்க்கை கொடுக்கிறவரையே மறக்கிறியே. நான் சொல்றது புரியலையா? இப்போ பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்போம், கேட்டு இருந்தா தூக்கம் வரும். யார் உனக்கு தூக்கத்தை தரா? ஆனா நீ யார் தெரியுமா? விசுவாசி. விசுவாசியும் பெரிய விசுவாசி. எப்படி? நான் தெரியாம கேட்கிறேன். எப்படி? தூக்கத்தை தரது, நித்திரை மயக்கத்தை கொண்டு வரது பிசாசு. ஆராதனையில் ஆராதனை எத்தனை மணி நேரம் இருக்கு? அதிகபட்சம் 3 மணி நேரம் இருப்பேன். இந்த 3 மணி நேரத்தில் இருக்கிற உனக்கு நித்திரை மயக்கத்தின் ஆவியை கொடுத்து உன்னை வேதவசனத்தை கேட்க கூடாதபடிக்கு ஐத்திகை போல உனக்கு ஒரு கிரியை உண்டு பண்ணுகிறது பிசாசு. அப்போ உனக்கு என்ன கொடுக்கணும்? சமாதானம் கொடுக்கணும். இல்லை கிடைக்குமா? அங்கே சஞ்சலம் வரும், அங்கே மரணம் வரும், அங்கே உபத்திரம் வரும், அங்கே பிரச்சனை வரும். இதை நீங்கள் புரியணும் முதல்ல. அப்போ அவர் கொடுக்குற நேரம் ஏன் வேதனைப்படுற? ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை அப்படின்னு. என்ன செய்கிறது, கடவுள் என்னை கைவிட்டார், அதனால தான் நான் ஜெபம் பண்ணலை. சந்தோஷம். அடுத்தபடியாக அப்போ என்ன நடக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோமா. இப்படிலாம் வரப்போகுது பார்த்துக்கோ. ஐயோ இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுறேன். அடுத்த தடவை வந்து வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் இப்போ எனக்கு எப்படி? நான் ஜெபம் பண்ணுறேன்ல. உனக்கு தானே தெரியும், நீ பண்ணு. ஆனால் பண்ணலை, பெண்டை கலத்தி எடுத்துருவார். பிரைசியாசுவா சும்மா இல்லை. உனக்கு அவர் ஒரு உதவி செஞ்சா அந்த உதவியில் நீ உண்மையா இருக்கணும். இல்லை அதை விட பன்மடங்கு உபத்திரம் உனக்கு கடந்து வரும் என்பதை மறந்துடக்கூடாது. நீ அவருக்கு என்ன செஞ்ச? உனக்கு உதவி செஞ்சார்ல அவர், நீ என்ன செஞ்ச? பணம் கொடுத்தியா, பொண்ணு கொடுத்தியா, பொருள் கொடுத்தியா, இல்லை ஒன்றை கொடுத்தியா? அவருக்கு பொண்ணு பொருள் பணம் எல்லாம் இல்லை, அவருக்கு தேவையில்லை. முதல்ல நீ வேணும், கொடுத்தியா? ஒன்றை கொடுப்பியா? ஒன்றை கொடுத்தா நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய பெர்மிஷன் இல்லாம நீ இந்த உலகத்தில் ஒன்று செய்யக்கூடாது. ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஒரு வார்த்தை பேசணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஒன்று சிந்திக்கணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். பிசாசு பிடித்ததுகள் அது செய்யாது. ஆனா கேட்டா சொல்லும், நான் தேவனை வணங்குறேன், தேவனுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அவரையும் வஞ்சிக்கிற, உன்னையும் வஞ்சிக்கிற. இதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனை இரட்சகராக முழு இருதயத்தோடு நீ ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நல்லா கேளுங்க, வேதம் சரியா சொல்லுது. என்ன அப்படின்னா, நீ பரிசுத்தம் ஆகணும்னா அவருடைய வசனம் உன்கிட்ட இருக்கணும். இருக்கா? இல்லையே. வசனம் இருந்தா வசனம் உன்னை கேடான வழியில நடத்தாது. வசனம் ஞாபகத்துக்கு வராது. பாவம் செய்யற நேரம் வசனம் வருதா? இல்லையே. ஏன்? வசனத்தில் திருப்தி இல்லை, வேதத்தில் திருப்தி இல்லை, யாவாகிய யாசுவா மேசியாட்ட திருப்தி இல்லை. நான் என் வாழ்க்கைப்படி வாழுவேன், தேவைப்படும் போது பைபிளை படிப்பேன். எபேசியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஆமென். வசனத்தை கொண்டும் தண்ணீரை கொண்டும் நீ சுத்தமாகணும். இன்னைக்கு வசனமே இல்லை, அப்புறம் எப்படி தண்ணீர் வரும்? ரெண்டாவது கோர்ஸ் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இந்த பெந்தகோஸ்தானம் சொல்லுவோம் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்து சபையில் போய் அந்நிய பாஷை பேசிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். முடிவு வரையும் தான் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு பைபிள் சொல்ல. இவன் என்ன செய்வானா? சபையில் போனாலே ரட்சிக்கப்படுவேன்றான். ஒரு நாள் ஒரு சகோதரர் என்ன பார்த்து கேட்டார். நம்ம விசுவாசிகளை பார்த்து கேட்டதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஆள், ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படியெல்லாம் பேசுகிறோமா? அப்போ நான் சொன்னேன், நான் எங்கே ரட்சிக்கப்பட்டேன்? ரட்சிப்பின் பாதையில் கடந்து போயிட்டு இருக்கேன். ஐயா நீங்கள் ரட்சிக்கப்படலையா? நீங்கள் பாஸ் என்ன பிரசங்க, என்ன அடிக்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்படலைன்றீங்க. ஆமாம் ஐயா, பைபிள் சொல்லுது. அவருக்கு புரியல. அப்புறமா சொன்னேன், அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்ற எல்லா ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா ஐயா? எப்படி ஐயா? அதுக்கு இந்து பிள்ளைகள், அது முஸ்லீம் பிள்ளைகள் அப்படி இல்லையே. RCCS எல்லாம் அப்படி இல்லை, பெந்தகோஸ்தையில் இருக்கிறவங்க மட்டும்தான். அங்கே எழுதியிருக்கா. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளை பேற்றினால் ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாள்.
அது ஆர்சி, சிஎஸ்ஏ, பெந்தகோஸ்தே, கிறிஸ்தவன் அல்லது யூதன் அல்லது இஸ்லாம் அல்லது ஹிந்து அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. எதிலிருந்து ரட்சிப்பு? அவளுடைய வேதனையிலிருந்து ரட்சிப்பு. அவள் கற்ப வேதனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். இது ஆத்தும ரட்சிப்பு இல்ல, சரீர வேதனையிலிருந்து ரட்சிப்பு. இது புரியல இன்னைக்கு. அது மாதிரி சபையில் போனியா, ஞானஸ்தானம் எடுத்தியா, ரட்சிக்கப்பட்டாச்சு. அப்ப அதுக்கப்புறம் செய்யற பாவமெல்லாம் யார் செய்யறா? புரியல. வேத வசனம் உன்னை பரிசுத்தப்படுத்தணும். அது ரெண்டாவது பார்ட் உனக்கு புரியணும். அவரை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு உனக்கு உண்டாகணும், அது உன்னை பரிசுத்தமாக்கணும். ரெண்டாவது அவருடைய வேத வசனம் உன்னை பரிசுத்தமாக்கணும். முடியுமா? இன்னைக்கு ஆயிட்டு இருக்கா? அப்ப என்ன நம்ம நினைப்புல இருக்கணுமே. பைபிள் சொல்லுது, நெற்றியில வசனம் இருக்கணும், கை மணிமுட்டுக்கள்ல வசனம் இருக்கணும், கழுத்துல வசனம் இருக்கணும். இருக்கா? இருதயத்துல வசனம் இருக்கணும். இருக்கா? நிசார இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்களேன். பாட புஸ்தகத்தில் இருக்கிற, புத்தகத்தில் இருக்கிற எட்டச்சூரக்காயெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு படித்ததை 40 நாள் கடிச்சு கேட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனால் பைபிள் வசனத்தை, ஒரு வசனத்தை படித்த பிள்ளைகள், மனப்பாடம் பண்ண பிள்ளைகள்கிட்ட போய் இந்த வாரம் உள்ளதை 2 வாரம் கழிச்சு கேளுங்க, ஏன் 1 வாரம் கழிச்சு கேளுங்க, ஏன் 1 நாள் கழிச்சு கேளுங்க. ஞாபகம் இருக்கா? இல்லை. ஏன்? அதில் கனம் இல்லை, அதுல கனத்தம் இல்ல, அதுல மரியாதை இல்ல, அதுல பயம் இல்ல. வசனத்துல பயம் இல்லைங்க, வார்த்தையில பயம் இல்லாம போயிடுச்சு. ஆனா பாடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், எனக்கு பாஸ் ஆகணும், நான் அங்க போன பிரைஸ் வாங்கணும். இருக்கா இல்லையா? இங்க இல்லையே. அப்ப அங்க ஸ்கூல் டீச்சரை கண்டு பயம், ஹெட் மாஸ்டரை கொண்டு பயம், பாஸ் ஆகணும்ன்ற பயம், சர்டிபிகேட் வாங்கணுன்ற பயம், மேல் படிப்புக்கு கடந்து போகணுன்ற பயம். இங்க அது இல்லை, வேத வசனத்தில் இல்லை. அப்ப எது உன் பிள்ளை ஆண்டு கொண்டு இருக்கிறது? புரியணும். இந்த உலகம் உன்னை, உலக அறிவு உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயருடைய புத்தகம் எடுத்து 9வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மேசியாவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மேசியாவுடைய இரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கணும். எபிரேயர் 13:12 வாசிங்களே. அந்தபடியே யாசுவாவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஏங்க உனக்கும் அவருக்கு என்னையா சம்பந்தம்? அவர் உனக்காக இரத்தம் சிந்தி உன்னை ரட்சிக்க விரும்புகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். யாரு? இயேசு தானே? இல்லைங்க, அப்படி ஒரு ஆளே இல்லை. ஜீசஸ் அப்படி ஒரு ஆளே இல்லை. நகர வாசலுக்கு புறம்பே போய் பாடுபட்டு மரித்தவர் யாசுவா. அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல, அமெரிக்காவில் பிறக்கல, அவர் எருசலேமில் பிறந்து வளர்ந்தவர், எருசலேமில் அடிக்கப்பட்டவர். அவர் தமிழ் கடவுள் இல்லை, ஆங்கில கடவுள் இல்லை, அவர் எபிரேயர்களின் தேவன். முதல்ல நீ விசுவாசிக்கணும். எபிரேயர்களின் தேவனை நீ ஆராதிச்சு நீ ஆவிக்குரிய எபிரேயனாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறணுமே தவிர நான் தமிழன் கொடி பிடிக்க கூடாது, நான் இந்தியன் கொடி பிடிக்க கூடாது. ஆத்துமா எங்க உள்ளது? உன் சரீரம் இந்தியாவில் உள்ளது தான், நான் ஒத்துக்கிறேன். அது தமிழ் சரீரம் தான், நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் தானே பிறந்துச்சு, ஓகே. ஆனால் இது உள்ளான மனுஷனின் ரட்சிப்புக்காக நீ போராடுகிற போராட்டம், புறம்பான மனுஷனை தூரே கலைந்து விட்டு ஓடுகிற ஓட்டத்திற்காக ஓடுகிற ஓட்டம். இந்த ஓட்டத்திற்கு உள்ளான மனுஷன் எங்கிருந்து வந்தான்? அவன் யாரை தெய்வமாக கொள்ளுகிறான்? அந்த தெய்வம் எங்குள்ள தெய்வம்? அவர் ஜனம் யார்? அந்த ஜனத்தினுடைய ஆவிக்குரியவனாக நீயும் நானும் மாறினால் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறுவோம். அதுக்காகத்தான் உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உனக்காகத்தான் அவர் பாடுபட்டார். யாரு? யாசுவா பாடுபட்டார். சுமார் 100 வருஷத்துக்கு உள்ளாக சொல்லப்பட்ட பேர்ல, இயேசு என்ற பேர்ல ரட்சிப்பு இல்லை. 450 வருஷங்களுக்கு முன்னாடி உருவான அந்த ஜீசஸ் என்கின்ற பேர்ல ரட்சிப்பு இல்லை. ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்னாக உருவாக்கப்பட்ட யாவாகிய யாசுவா மேசியா என்ற நாமம் பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட அந்த பேரால ரட்சிப்பு. நீ அந்த பேரை மறந்துடுவோமே ஏன்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்பதை அறிந்த பின்பு மனுஷன் சொன்னதை கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், மனுஷனுடைய உபதேசத்தில் வாழ்றோம். இதை விட்டுட்டு யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தினால நமக்கு பரிசுத்தம் உண்டாக்கப்பட வேண்டும். இதுக்காக ஓட முடியுமா?
நான் ஒரு நல்ல சம்பவத்தை இப்போ உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நல்லா புரிஞ்சுடுங்க. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு அடிமை ஆகிறதினால் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகிறீர்கள் என்று சொன்னார். இப்ப அடிமை ஆகணுமா? எந்த அடிமை? பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்து யாசுவா மேசியாவுக்கு அடிமை ஆகணும். இங்க அடிமைன்னா என்னன்னு நமக்கு தெரியல. தேவனுக்கு அடிமை ஆகிறதுனால் மட்டும்தான் நீ பரிசுத்தமாக போற. அடிமைன்னா என்னங்க? அடிமைன்னா என்ன தெரியுமா? என்னை யார் ஆண்டு கொள்கிறானோ அவனுக்கு நான் அடிமை. என்னை பாவம் ஆண்டு கொண்டால் நான் பாவத்திற்கு அடிமை. பரிசுத்தம் யாசுவா யா என்னை ஆண்டு கொண்டால் நான் தேவனுக்கு அடிமை. இங்கதான் ஒரு புதிய சம்பவத்தை நீங்க புரியணும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நம்ம அடிமைன்னா என்ன நினைக்கிறோம்? ஐயோ நான் யாருக்கும் அடிமை, நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், நான் சுதந்திரவாளி சொல்கிறீங்களா? இல்லை, இந்த வேத புஸ்தகத்தின்படி வாழுகிற எவனும் அடிமையாக தான் இருக்கணும். யாருக்கு அடிமை? யாசுவாவுக்கு அடிமையாக இருக்கணும். உடனே நினைப்பீங்க, நான் என்ன அடிமையா? எஸ், ஒன்றும் இல்லை. புருஷன் மனைவி வாழ்கிறாங்க. புருஷனுடைய வார்த்தைக்கு மனைவியானவள் கண்டிப்பாக கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கீழ்ப்படிஞ்சா புருஷனுக்கு மனைவி அடிமை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ சில வீட்டில் மனைவிகள் புருஷன் ஆவாங்க, புருஷர்கள் மனைவி ஆவாங்க. இப்போ அங்க ஆண்டு கொள்கிறது யார் என்று கேட்டால் மனைவி. எல்லாத்துக்கும் போய் பொண்டாட்டிட்டு போய் நிற்பாங்க சிலர். என்ன செய்யுது இதுக்கு? நான் இப்படி செய்யட்டா, நான் இப்படி பேசட்டா, நான் இப்படி சொல்லட்டா? இப்ப ஆளுமை மனைவியிடத்தில் வந்ததினால் புருஷன் அடிமையாகிறான். யாருக்கு அடிமை? மனைவிக்கு அடிமையாகிறான். இது வேத புஸ்தகம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏங்க, நீங்க ஆலோசனை கேட்கிறது அடிமைத்தனம் அல்ல, ஆனால் கீழ்ப்படிவது அடிமைத்தனம். இது நல்லா புரியணும். இங்க பாவத்திற்கு அடிமையா இருக்கிற நாம, அடிமைத்தனம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு விடுதலை வரும் தெரியுமா? உங்களுக்கு பாவம் செஞ்சு முடிஞ்ச பிறகு ஐயோ நான் செஞ்சுட்டேனேன்னு வரும். புரியலையோ உங்களுக்கு? பாவத்தை செய்வோம், செய்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. செஞ்சு முடிச்ச பிறகு ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என்ன கழுவும், ரத்தத்தால கழுவும், ரத்தத்தால கழுவும் சொல்கிறோமா இல்லையா? இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு. ஆக்சுவலாக நீ அடிமை ஆயிட்ட. அடிமை ஆன பிறகு யாசுவாவே உம்முடைய ரத்தம் வரும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுமா? இல்ல, நீ தான் அடிமைப்பட்டுட்டியே, அடிமைத்தனத்துக்குள்ளால போயாச்சே, இனி உனக்கு ரட்சிப்பு இல்லை, இனி உனக்கு மீட்பு இல்லை. அல்லேலூயா. இப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்னா பாவத்தை வெறுத்து தள்ளணும், வெறுத்து தள்ளணும். இனி பாவம் செய்யக்கூடாது. அது அப்ப யார் உன்கிட்ட? யாருக்காவது நீ ஒரு ஆளுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அப்ப யாருக்கு அடிமையாக இருக்கணும்? தேவனுக்கு, சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு அடிமையாக இருந்தால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது, பாவ சிந்தனை உன்னை மேற்கொள்ளாது, பாவ இச்சை உன்னை மேற்கொள்ளாது. பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். அல்லேலூயா. இப்ப அடிமைத்தனம் என்பது நல்லா புரிஞ்சுடுங்க. இங்கதான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் விவரமா போலான்னு நினைக்கிறேன், நேரம் குறைவா இருக்குது. ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப கீழ்ப்படிதல் மட்டும்தான் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். அடிமைத்தனம் யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு அடிமைகளாய் மாறுகிறது. அடிமைத்தனம் என்றால் அல்லது அந்த பரிசுத்தம் என்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மூலமாக பாவத்தை நீங்கள் எதிர்த்து போராட முடியும். கீழ்ப்படிதல் அவருக்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா பாவத்தை எதிர்க்க முடியாது.
பாவம் உங்களை மேற்கொள்ளும். அப்பதான் நம்ம சொல்றோம், ஐயோ பாவம் செய்யற வரைக்கும் குற்றபோதம் வராது. செஞ்சு முடிச்சு அடுத்த செகண்ட் ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன், ஐயோ பாவம் செஞ்சுட்டேப்பா, அப்பா இப்ப மன்னியுமப்பா, அப்பா இந்த அவசரப்பட்டு பாவம் செஞ்சுட்டேப்பா, என்ன மன்னியுமப்பா. அட பிசாசே, பாவத்துக்கு முன்னாடி இந்த குற்றபோதம் வந்துச்சா? இல்லையே. ஏன்? நீ யாருக்கோ ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கிறனால அடிமைத்தனத்துல எஜமான் நினைக்கிறத நீ செஞ்சு முடிக்கிற. நல்லா புரிஞ்சுடுங்க, எஜமான் என்ன நினைக்கிறானோ அதை நீ செஞ்சு முடிக்கிற, அடிமைத்தனத்திற்கு உள்ளாக இருந்து செய்யற. இப்ப அடிமைத்தனத்துக்கு உள்ள போன பிறகு நினைக்கிற, ஐயோ அடிமைப்பட்டுட்டேன்னு. அடிமை தானே நினைப்ப, அடிமையா இருக்கிற, அப்ப அடிமைத்தனம் தானே உனக்கு. அதுக்கப்புறம் ஏன் ஐயோன்ற? அங்க ஐயோ வச்சாலும் போகாது, சியோன்னு சொல்லி கூப்பிட்டாலும் போகாது, நீ என்ன கூப்பிட்டாலும் போகாது. நல்லா புரிஞ்சுக்க. அப்ப முதல்ல நீ என்ன நினைக்கணும்னா, நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, என் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் அடிமை, அவருக்கே நான் கீழ்ப்படிவேன். இந்த எண்ணம் உன்கிட்ட வரணும். முடியுமா? கீழ்ப்படியணும்னா அவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். ஏன்னா நீ அவரை பார்க்க முடியாது, அவர் உன்கிட்ட டைரக்டா வந்து பேச வர மாட்டார். அப்போ வார்த்தைக்குள்ள கடந்து போகணும். வார்த்தைக்கு தான் நீ கீழ்ப்படியணும். இன்னைக்கு வார்த்தையை கீழ்ப்படுகிறியா? வார்த்தையை குறித்து யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாத்தீங்களா? வார்த்தை யாரு? இப்போ வெளிப்படுத்தல் 19:13 வாசிச்சா, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பாத்தீங்களா? இப்ப இந்த வார்த்தைக்கு தான் இது முழுவதும் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு தான் நீ கீழ்ப்படியணும். முடியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உன்கிட்ட இருக்கா? இல்லையே. நீ யாருக்கோ கீழ்ப்படுகிற. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஆள் அன்பா இருந்தா போதும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்ப. அப்போ உனக்காக ஒன்னில் அன்பு செலுத்தி அவர் தன்னையே யாக பலியாக ஒப்பு கொடுத்து, சரீரம் முழுவதும் கீறப்பட்டு, அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, ஆணிகளால் துளாவப்பட்டு, இருதயத்தில் விழாவில் ஈட்டியினால் குத்தப்பட்டு, ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்தாரே, அவர் உன்னிடத்தில் செய்த அன்பை நீ கண்டுக்கவே இல்லை. ஏன்? சிரிச்சு பேசுனா அன்பு, பணம் கொடுத்தா அன்பு, ஏதாவது ஒரு உதவி செஞ்சா அன்புன்ற. ஆனா அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணவரை அன்பா நினைக்க மாட்டேங்கிற. ஏன்? நீ அடிமைத்தனம் பிசாசுக்குள் இருக்கிறபடியினால், அவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இடத்தில் நீ அடிமையா இருக்கிறபடியினால் இவரை நினைக்க முடியாது. இவருக்கு நீ செஞ்ச அக்கிரமங்கள், அநியாயங்கள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள் நினைத்து ஒரு நாளும் அளவிடாது. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு நாள் யோசிக்கிற நேரம், தலையில சூட்டப்பட்ட முள் 1.5 இன்ச் ஆழத்துக்கு முள்ளு சிரசுக்குள்ள குத்திச்சான். 1.5 இன்ச் ஆழத்துக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது என்ன பாடுபட்டு இருக்கும். ஆனா ஒரு ஐயா பாடுறாரு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஐயா பாடுறாரு, 5 காயம் ஏற்ற நேசரே, உடனே தேசத்தினுடைய 5 நாடுகளை குடிக்கிறது அப்படின்றாரு. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு 6 காயம், ஆனால் ஏகப்பட்ட காயங்கள் உள்ள இருக்கு. சரீரத்தில் சாட்டை கொண்டு அடிக்கிற நேரம் அந்த காயங்கள் எல்லாம், ஏண்டா அடைக்கல பட்டணம் 6, அந்த அடைக்கல பட்டணங்கள் அவருடைய காயங்கள். புரியணும் நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் 6 அடைக்கல பட்டணம் அல்ல, பட்டணங்கள் நிறைய இருக்குது, ஆனால் முக்கியமான பட்டணங்கள் 6. அந்த 6ல தான் அவங்க தங்கி இருந்து இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சாங்க, விடுதலைக்குள் கடந்து போனாங்க. சத்ருவை ஜெயிக்க உதவி செய்தது 6 பட்டணங்கள். இப்ப அவருடைய காயங்கள் 6. காலில் இருக்குது, கையில் இருக்குது, விழாவில் இருக்குது, தலையில் இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. இந்த 6 காயங்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தது உண்டா என்னைக்காவது? சரி, சாட்டை கொண்டு அடிச்சானே, அந்த சாட்டையில் என்ன வச்சு அடிச்சான் என்னைக்காவது யாராவது யோசித்தது உண்டா? ஏன் இல்லை? அவரை யோசிக்க விடாது. ஏன்னா நீ அடிமையா இருக்கிறது பிசாசுக்கு. அடிமையா இருக்கிற உன்னுடைய எஜமான் இன்னொரு எஜமானை நினைக்க விட மாட்டான். இங்கதான் சிக்கல். இதை புரியணும் நீங்க. இப்போ வாசிங்க 2 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன சொல்றாரு?
தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க. நீ எதனால் அடிமைத்தனத்திலிருந்து ஜெயிக்கிறையோ உன்னை ஜெயிக்க வச்ச அதுக்கு நீ மறுபடி அடிமை. இதான் உண்மை. பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையா இருக்கிற நீ உன்னை யாசுவாவுடைய இரத்தத்தினால் உனக்கு விடுதலை வருகிறது என்று சொன்னால் நீ யாசுவாவுக்கே அடிமையாக இருக்கணும். இதை யாசுவா விரும்புகிறார். ஆனா நம்ம அடிமையா இருக்கிறோமா? விடுதலைக்காக போராடுறோம், விடுதலை கிடைச்ச உடனே பிசாசுக்கு அடிமையா இருந்துடுறோம். கேட்டா சிலர் சொல்லுவாங்க, இல்லை நான் கடவுள் பிள்ளையாக தான் இருக்கிறேன், ஆனால் பிசாசு என்னை வஞ்சிச்சிட்டான். அவன் உன்னை வஞ்சிக்கவே மாட்டான், அவன் சும்மா தான் இருப்பான். நீ அவனை கூப்பிடாம அவன் உன்கிட்ட வரமாட்டான். உன்னுடைய அறியாமையினால், உன்னுடைய பலவீனத்தினால், உன்னுடைய போராட்டத்தினால் நீ அவனை நேசிப்ப. நீங்க ஒரு அம்மாவுக்கு வேண்டி ஜெபம் பண்ணீங்க. அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா நீ சீக்கிரம் போயிடுவ, இந்த உலகத்தோட்டு சீக்கிரம் போயிடுவ ஒழுங்கா ஜெபிச்சா. ஏன்னா இழுப்பு நோயிலிருந்து விடுதலை தந்த என் யாசுவா உனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தரவர் வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவரை நினைக்கிறியா? அவரை நோக்கி பார்ப்பியா? ஜெபிக்கிற நேரம் உறங்க கூடாது. உறங்குனா உனக்கு சாவு வரும். இன்னைக்கு வருதுங்க. ஏன்? இதான் உண்மை. நீங்க முதல்ல அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வா. அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வரல அப்படின்னா உனக்கு மரணம் நிச்சயம், உனக்கு உபத்திரவம் நிச்சயம், உனக்கு போராட்டம் நிச்சயம், உனக்கு சஞ்சலம் தவிப்பு நிச்சயம். உனக்கு முதல்ல அது எடுக்கிறது உன்னுடைய சமாதானத்தை தூக்கிடும். நீ அவனுக்கு அடிமையாக இருக்கனால அவன் உன்னை போசிப்பான்னு நினைக்காத. அவன் உன்னை அடிமைப்படுத்தி உன்னுடைய சமாதானத்தை தூக்கிடுவான். ஏன்னா சமாதானம் அவனுக்குரியதில்லை, சந்தோஷம் அவனுக்குரியதில்லை, விடுதலை அவனுக்குரியதில்லை, அது என் தேவனுக்குரியது. தேவனுக்குரியது உன்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துருவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த மரியாள் சொல்றாங்க பாருங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து. அப்ப மரியாள் யாரு? அடிமைட்ட தான் இவ்வளவு பெரிய சுதந்திர பாகத்தை, சகல தேசத்தினுடைய ரட்சிப்பு அந்த அம்மா மூலமா வர்றதுக்கு அங்க உதவி செஞ்சார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சுதந்திரவாளின்னு நினைக்கிறீங்க. நல்லது நினைச்சிட்டு போ. ஆனா உனக்கு விடுதலை கிடைக்காது, ஆனா உனக்கு பரிசுத்தம் வராது, அதனால உனக்கு சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. மரியாள் தன் அடிமையினுடைய நிலையை நினைத்தாங்க. நினைச்சதுனால ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்ததுனால மேசியா அங்க வர்றார். யோசிக்கிறீங்களா? தாவீதின் சந்ததியில மேசியா வர்றார். கொஞ்சம் யோசிங்க. நீங்க இப்ப யாருக்கு அடிமை? இன்னைக்கு இந்த நிமிஷம் யாருக்கு அடிமையா இருக்கிறீங்க? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேனா? பாரம்பரியத்துக்கு அடிமையா இருக்கேனா? இப்பிரபஞ்சத்தின் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாய். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுபடாமல் யாசுவாவுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த முடியாது, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, சமாதானத்தினுடைய ஊடாய் கடந்து போக முடியாது. அல்லேலூயா. வாசிங்க ரோமருடைய புத்தகம் 6வது அதிகாரம் 18-19. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அபயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அபயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ இந்த வசனத்தை வீட்டில் போய் சரியா வாசிங்க. நீதிக்கு அடிமையாகணும். அவருடைய நீதிக்கு நீங்க அடிமையாகணும். முடியுமா? இங்க அநியாயம், துரோகம், அக்கிரமம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க இந்த பரிசுத்தத்திற்குள் கடந்து போனால் உங்களுக்கு என்ன பலன்? அவ்வளவுதான். ஒரே வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22-23 வாசிங்க. கொலோசியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. முதல்ல நம்முடைய ஜீவனாகிய மெசியா வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22-23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல மெசியாவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனாகிய மெசியா, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ 51-52 வாசித்து முடிச்சிருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுமுகப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுமுகப்படுவோம். நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க பரிசுத்தம் பரிசுத்தம்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவரை தரிசிக்கணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும்.
உன்கிட்ட பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நீ எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பிரவேசிக்க முடியாது. சங்கீதம் 37:28 வாசித்தீங்கன்னா அங்க நீ கைவிடப்படுவதில்லை என்று சொல்றார். பரிசுத்தம் இருந்தால் நீ கைவிடப்பட மாட்டாய். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 16:10 வாசித்தால் அங்க உனக்கு அழிவில்லை. பரிசுத்தம்ன்றது ஒன்று இருந்துச்சுன்னா உனக்கு அழிவே வராது. ஜெயத்தின் மேல் ஜெயம்தான். இன்னைக்கு உன்கிட்ட இருக்கா? இன்னைக்கு துக்கம், இன்னைக்கு சஞ்சலம், இன்னைக்கு தவிப்பு, இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு வியாதி, இன்னைக்கு மரண பயம், இன்னைக்கு வியாதி பயம், இன்னைக்கு போராட்ட பயம், இன்னைக்கு கடன் பயம், இன்னைக்கு பிரச்சனையுடைய பயம் எல்லாம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏன்? நீ பாவத்திற்கும் பாவத்தின் சொந்தக்காரனாகிய பிசாசுக்கும் நீ அடிமையாக இருக்கிறபடினால் அடிமைத்தனத்தின் ஆவியாகிய பயம் உன்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்ப பாவ அடிமைத்தனத்திலிருந்து பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு யாவாகிய யாசுவா மேசியாக்கும் அவருடைய நீதிக்கும் நீ அடிமையாக மாறினால் அவர் உன்னை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசிப்போமா? எல்லாரும் விசுவாசிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு விசை நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசம் அடையும் என்று சொன்னாரே. எல்லாரும் அவரை நோக்கி பார்க்க எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம்.